வெல்கம் டு அன்எம்ப்ளாய் ஜோன். நமக்கு அரசியல் பற்றி பேசுங்கன்னு ஒருத்தர் நமக்கு மெயில் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேச போகிறோன்னா ஏடிஎம்கே எடப்பாடி ஐயாவை பற்றி நம்ம பேச போகிறோம். அவங்க என்னென்னலாம் நன்மை பண்ணியிருக்காங்கன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. அம்மா உணவு திட்டம் இது ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப அவசியமான திட்டமாக எடப்பாடி ஐயா அம்மா எல்லாரும் சேர்ந்து செஞ்சுன்னுக்கிறாங்க. இலவசமாக மருத்துவ பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இலவசமாக ஸ்கூலுக்கு லேப்டாப் சைக்கிள் எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்காக நிறைய நிறைய பாலிசியை கொண்டு வந்திருக்கிறாங்க. கல்விக்கு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய நிறைய எடப்பாடி ஐயா செஞ்சுருக்காங்க. இப்போ கொரோனா பீரியடில் ஆக்சிஜன் இல்லாமல் போச்சு. அதுக்கும் நிறைய ஆக்சிஜன் சிலிண்டருங்கெல்லாம் எங்கேருந்தோ வாங்கின்னு வந்தாங்க. எல்லாருக்கும் பயன்படுத்தினாங்க. இந்த மாதிரி நிறைய திட்டம் அவங்களால அமுல்படுத்தப்பட்டு இருக்கு. அதனால் மறுபடியும் எடப்பாடி ஐயா வரலாம். வந்தால் நிறைய நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். அதனால் எடப்பாடி ஐயாவுக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. சரி நண்பா, நீங்கள் இப்போ எடப்பாடி ஐயாவுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன். இப்போ எடப்பாடி ஐயா ஆட்சிக்கும் போது எல்லாத்துக்கும் கொரோனாவில் ஆல் பாஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி ஆல் பாஸ் சொல்லும் போது நிறைய தகுதி இல்லாத மாணவர்கள்லாம் பாஸ் ஆகிருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கையோட பொருளாதாரம் என்ன நிலைமைக்கு போகும்? இப்போ எல்லாரும் பாஸ் அப்படின்னா அதில் நிறைய பேர் படிச்சிருப்பாங்க, படிக்காமல் இருப்பாங்க, நாலேஜாக இருப்பாங்க. இப்போ நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் நீங்கள் சம வாய்ப்பு தரும்போது அதை படிச்சதுக்கான என்ன அர்த்தம்? அது இது எப்படி நீங்கள் சரின்னு முறையில் நீங்கள் முறையிடுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டைம் இது ஆல்ரெடி அவர் ஆட்சி நீங்கள் பெருசாக ஒன்றும் அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சேஞ்சஸும் வர கிடையாது. அப்போது திரும்பவும் நீங்கள் அவருக்கே ஓட்டு போடணும்னு சொன்னால் எப்படி அது சரியாகும்? சரி, வேறு யார் வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதாச்சும் சொல்லுங்கள். இல்லை, இப்போ கடந்த 5 வருஷமாக டிஎம்கே தான் ஆட்சி பண்ணாங்க. யார்? ஸ்டாலின் சார் தான் ஆட்சி பண்ணாங்க. அவர் வாழ்க்கையில் இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காருல்ல. இப்போ முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இப்போ எப்படி காமராஜர் எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டாரோ, ஸ்கூல் பசங்களுக்கு படிக்கணும் அப்படின்னா அவருடைய படிப்புக்காக அது சாப்பாடு போட்டாரோ, அந்த மாதிரி 1ஆவதுலேருந்து 5ஆவது இருக்கிற பசங்களுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க. இது கல்வி புரட்சிகரமான மாற்றத்தை கொண்டு வரலையா? அது இல்லாமல் மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்லியிருக்காங்க, விடியல் பயணம். அது இல்லாமல் கட்டணமில்லா பயணம் எவ்வளோ பேர் பயன்படுத்தினாங்க. இது கிராமப்புறங்கள்லேயும் சரி நகர்ப்புறங்களையும் சரி நிறைய மக்கள் பயனடைஞ்சிருக்காங்கல்ல. அது இல்லாமல் கலைஞருடைய உரிமை தொகை மாதம் 1000 ரூபா, அதாவது இல்லத்தரசிகளுக்கு கொடுத்தாங்க. புதுமை பெண் திட்டம்னு சொல்லி கொடுத்தாங்க, அதாவது மாதம் ஸ்கூல் போகிற பொண்ணுங்களுக்கு 1000 ரூபா. அதுவும் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நான் முதல்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு பயனுள்ளதாக பண்ணியிருக்காங்கல்ல. பெண்களுக்கு குறிப்பாக பெண்கள் தானே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பெண்களுக்கு எவ்வளோ சலுகைகள் தரும்போது ஏன் அவங்களே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இந்த டைம் அவர் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும்னு நாங்கள் எல்லாமே கருதுகிறோம். எப்படி நீங்கள் கருதுறீங்க? எல்லா இடத்துலையுமே கொலை ரேப்புன்னு நடந்துட்டு தான் இருக்கு. உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன தான் பண்ணீங்க? அதுதாங்க நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க? அதுதான் இப்போ இவ்வளோ பேர் மக்கள் வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க. இவ்வளோ கோடி பேர் மக்களில் கண்டுபிடிச்சி ஆக்ஷன் கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யும். எல்லாத்தையும் காரணம் அப்படின்னா எப்படிங்க சொல்லுங்கள்? 5 வருஷம் கழிச்சு அந்த தூக்கு தண்டனை அறிவிப்பீங்களா? அந்த மாதிரியா? ஆமாங்க, கொள்ளை ரேப்புங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ அது தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் தான் காரணம், அப்படி இந்த கட்சி தான் காரணம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு மனுஷனுடைய செயல்பாடு தானே காரணம். இப்போ எல்லா கட்சியிலுமே தான் நம்ம கொள்ளை ரேப்புலாம் நடக்குது. அப்படிங்கும்போது அது ஏன் பர்டிகுலராக இந்த கட்சியை மட்டும் நீங்கள் அதிகமாக பற்றி பேசுகிறீங்க? அது உங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. புரியலைங்க. அது உங்கள் ஆட்சியில் தான் நடக்குது, அது தெரியுங்களா உங்களுக்கு? அப்போ மற்ற ஆட்சியெலாம் நடக்கலைங்களா? எல்லா ஆட்சியிலும் நடக்குது. குறிப்பாக ஏன் இந்த கட்சி தான் அப்படி வந்ததுனால தான் இந்த ஆட்சியில் தான் அதிகமாக நடக்குதுன்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி கொள்ளை நடக்கலையா? அப்போ இந்த சிறைச்சாலையே கிடையாதா அந்த நாட்டில்? எல்லா இடத்துலையும் சிறைச்சாலை இருக்குல்ல. அப்படின்னா எல்லா இடத்துலையும் குற்றங்கள் நடக்குதுன்னு தானே அர்த்தம். இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கும் இப்போ நடத்துறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? போன ஆட்சிலையும் இந்த ஆட்சிலையும் சரி 1-2 தப்பு நடந்துச்சு, அதை மாற்றிக்க முடியாதா? அவங்களால சரி பண்ண முடியாதா? அவங்களுக்கு ஒருத்தருக்கு தண்டனை கொடுத்துருந்தா மறுபடியும் தப்பு நடந்திருக்குமா? சரிதாங்க, தண்டனைங்கிறது எப்படி எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்க முடியாதுல்ல. இப்போ அதிகமானதான் குற்றங்கள் குறையும். நீங்கள் சொல்கிறது சரிதான், தண்டனைகள் அதிகமானதான் குற்றங்கள் குறையும், ரைட்டு தான். இப்போ குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். ஏன் ஆதாரத்தோட தான் இருக்கு, வீடியோவோட போடுறாங்க. என்ன பண்ணிட்டீங்க நீங்கள்? பட்ட பதிலில் ஒருத்தனை வெட்டுறாங்க, என்ன பண்ணீங்க? அது உங்களுக்கு தெரியாதா? அவன் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா? ஆதாரத்தோடு இருக்குது, ஃபோட்டோவோடு இருக்குது, எப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க?
அதெல்லாம் நிறைய சட்ட சிக்கல் இருக்குங்க பாவேந்தன். நீங்கள் வந்து எடுத்த உடனே தண்டனைகள்லாம் அதிகப்படுத்திட முடியாதுல்ல. இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. இந்த இந்த சரிங்க. அதே வந்து உங்களுக்கு நடந்துச்சுன்னு என்ன பண்ணுவீங்க? சரி, இப்போ ஆட்சி யார் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்ப உங்களோட ஆட்சிக்கு வரது இருக்கட்டுங்க. உங்களோட ஆட்சியை கேட்டிருக்கேன். இப்போ நீங்க பண்ணதுக்கு என்ன தீர்வு அது சொல்லுங்க. அது வந்து மக்கள் தாங்க முடிவு பண்ணணும். இப்போ சொன்னார் ஏடிஎம்கேல இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, மீண்டும் ஆட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நானே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, டிஎம்கேல இந்த மாதிரிலாம் நிறைய நெகட்டிவ் ஒரு பக்கம் இருந்தாலும் பாசிட்டிவும் அதிகமாக இருக்குல்ல. மக்கள் எல்லாருமே பயனடைஞ்சுன்னு தானே இருக்காங்க. அப்படிங்கும்போது தப்பு நடக்க தான் செய்யும். மக்களாக பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான், விழிப்புணர்வாக இருக்க வேண்டியதுதான். எப்படிங்க நாங்க வந்து வெளியில போகும்போது கத்தியும் துப்பாக்கியும் எடுத்துட்டா போக முடியும்? இல்ல ஒரு பாதுகாப்பே இல்லாம எப்படி? இப்போ பஸ்ல வந்து லேடிஸ் ஃப்ரீன்னு சொன்னீங்க, சந்தோஷமா. டிக்கெட் விலைங்க ஏத்துனீங்க. போதையில பாதி பேர் சாகுறாங்க குடிச்சிட்டு. அது வந்து ஸ்டாப் பண்றேன்றீங்க. கவர்மெண்ட் தான் நடத்துது, ஏன் ஸ்டாப் பண்ணல? குடிச்சிட்டு போனா போலீஸ்கார் பிடிக்கிறாங்க. ஏன் நீங்க விற்கிறீங்க? வித்ததுனால தானே அவங்க வாங்கி குடிச்சிட்டு போறாங்க. அதனால தானே போய் என்னென்னவோ குடிச்சிட்டு அப்புறம் தான் என்னென்னவோ நடக்குது. ஒன்று ஆக்சிடென்ட்டு. நாங்கள் தான் சொல்லியிருக்கோமே, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு. மக்களாக பார்த்து திருந்தினா மட்டும்தான் உண்டு. எல்லாருமே நீங்கள் அரசின் மீதே வந்து நீங்கள் இப்படி சொன்னால் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். மக்கள் வந்து இப்போ அரசு இருக்குன்னா அரசு வந்து ஒரு நலத்திட்டங்களை அறிவிக்க மட்டும்தான் முடியும். அதனால் மக்கள் பயனடைகிறாங்க மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நெகட்டிவ்னா மக்களாக பார்த்து திருந்த வேண்டியதுதான். எல்லாத்துக்கும் வந்து அரசுனா ஒரு வீடு 2 வீடு தான் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ குடும்பம் இருக்குது, எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாதுல்ல. எல்லாத்தையுமே கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னா முடியாதுல்ல. அந்த மாதிரி நீங்களாக பார்த்து உங்களை செக்யூர் பண்ணிக்க வேண்டியதுதான். அதுக்காக கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். சரிங்க, நீங்களும் ஆட்சி பண்ணிட்டீங்க, அவங்களும் ஆட்சி பண்ணிட்டாங்க. சரிங்களா? புதுசா வரவங்களுக்கு கொஞ்சம் வழி விடலாமே நம்ம. யாருக்கு இப்போ சொல்றீங்க? விஜய் வராரு. அவருக்கு வழி விடுங்க. இப்போ நீங்க உங்களோட ஆட்சி காலத்தில் நீங்க என்னதான் பண்ணிட்டீங்க? இப்போ நாங்க பண்றோம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன் நீங்கள் விஜய் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க சொல்லுங்கள். இப்போ நீங்க ஆட்சி பண்ணீங்க. உங்க காலத்துலயும் ஆட்சி சரியில்லை. இப்போ ஏடிஎம்கே பண்ணாங்க, டிஎம்கே 2 பேருமே தான் பண்ணீங்க. எந்த மாற்றமும் இல்லையே. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க சரியா பண்றோம். இல்லைங்க, எப்படி நீங்கள் மாற்றம் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன் எவ்வளோ மாற்றம் பேர் ஏழை இருக்குது. எளிய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஏழை எளிய மாணவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் சம வாய்ப்பு கொடுக்குறாங்கல்ல. அனைவருக்கும் இலவச பயணம்னு கொடுக்குறாங்க இல்லையா பெண்களுக்கு. இதால் எவ்வளோ பேர் வந்து வாழ்க்கையில் வந்து பயனடைஞ்சிருக்காங்கல்ல. இப்போ நகரப்புறங்களில் ஓரளவு இருந்தாலும் இப்போ கிராமப்புறங்களில் இப்போ டைம் டு டைம் தான் பஸ்ஸு மாதிரி இருக்கும். 8 மணிக்கு தான் பஸ்ஸு அப்படின்னா அந்த ஒரு பஸ்ஸு தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் சில பேர் வந்து இப்போ பயண சீட்டு இல்லாமல் எவ்வளோ பேர் பயணிக்கிறாங்க. அது நிறைய மாற்றமாக உங்களுக்கு தெரியலையா? நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நாங்க பண்றோம். விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. பர்டிகுலராக ஏன் விஜய்க்கு தான் வந்து ஆட்சி கொடுக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க? ஏன் நாம் தமிழர் இருக்காங்க, வேறு கட்சிகள் எவ்வளோ இருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது. அது போக வந்து புதிய கட்சிகள் நிறைய இருக்குது. ஏன் பர்டிகுலராக இந்த வருஷம் வந்து விஜய்க்கு தான் நீங்கள் வந்து ஆட்சி வேணும்னு சொல்லி கேட்குறீங்க? அவங்க வந்து வெற்றி பெறணும்னு நினைச்சிருந்தா அப்பயே வெற்றி பெற்றிருக்கலாம். மற்ற கட்சிக்காரலாம். சரி, இப்போ வரைக்குமே அவங்க வந்தது கிடையாது. எதிர்கட்சியா கூட வந்தது கிடையாது. இது இவருக்கு வரைக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்கு. இது வரைக்கும் ஒரு தொகுதி கூட அவங்க வின் பண்ணது கிடையாது. தெரியுங்களா அது உங்களுக்கு? இல்லைங்க, சரிங்க பாவேந்தன், நீங்கள் கேட்குறது சரிதான். இத்தனை வருஷம் நீங்கள் இருந்தாங்க ஒன்றும் பண்ணலன்னு. இப்போ நடிகராக வந்துட்டு இப்போ திடீர்னு முதலமைச்சராக ஆகணும்னு வராரு. அவர் என்ன நல்லது பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நடிகர் எப்படிங்க வந்து ஆட்சியில் வந்து சிறப்பான மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்க கேட்கறது கரெக்ட் தான். இதுக்கு முன்னாடி நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க எடுத்த உடனே வந்து அரசியல்வாதியா இருந்தீங்களா? அரசியல்வாதியாக இல்லைனாலுமேங்க, அடிப்படை தொண்டர்லேருந்து நாங்கள் வந்தோங்க. நாங்கள் அடிப்படை அரசியலாவது வேணுமா இல்லையா? இப்போ எடுத்த உடனே வந்து எல்லாருமே வந்து ஓனர் அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக ஒரு கடை இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஓனர் ஆகிட முடியாதுல்ல. முதல்ல வேலை செய்து தொழிலாளியாக இருந்தால் அந்த தொழில் ரகசியங்களை கற்றுக்க முடியும். இப்போ நீங்கள் எதுவுமே இல்லை, நடிகராக இருக்கீங்க. நடிகராக இருந்து திடீர்னு வந்து நீங்கள் ஆட்சி வேணும், எனக்கெல்லாம் ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு ஃபேமை வச்சு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சோம்னா நீங்கள் எப்படிங்க மக்களுக்கு நல்லது பண்ண முடியும் உங்களால்? இல்ல அப்படியே நல்லது பண்ணணும்னு நினைச்சாலுமே எப்படி அது எல்லாத்துக்குமே வந்து சமமான முறையில் அது போய் சேரும்னு நினைக்கிறீங்க? பாசிபிள் இருக்குங்க. நீங்களே ஒன்றும் பண்ண கிடையாது. அவரால் வந்து ஏன் முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆமாங்க, இப்போ ஒரு நடிகர் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி நடக்கும்னு நான் சொன்னேன். எப்படின்னா ஒரு நடிகர் மீதே எனக்கு நம்பிக்கை இல்லை. நடிகர் தேர்ந்தெடுத்த உறுப்பினர்கள் மேலே எப்படி நம்பிக்கை வரும்? இப்போ 234 தொகுதி இருக்குது. 234 தொகுதியில் 234 பேர் நிற்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு நடிகர் மேலேயே நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும்போது யாரோ முகம் தெரியாத ஒரு நபர் வந்து ஆட்சி பண்ணுவாங்க, எங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எப்படி நம்ப முடியும்? சரி, அது மக்களே முடிவு பண்ணட்டும். இப்போ நீங்க ஆட்சி செஞ்சீங்க. உங்களோட ஆட்சி நல்லா இருந்தா மறுபடியும் அடுத்து உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. நீங்க ஜெயிச்சு பண்ண போறீங்க. அப்படி இல்லை, அதுதான் உங்களோட ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்க மாத்தி பண்ண போறாங்க.
அதுதாங்க எப்படி நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க? இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கும்போது நிறைய திட்டங்கள் சொன்னோம் தான் இல்லைன்னு சொல்லலை. அப்படிங்கும்போது நிறைய திட்டங்கள் செயல்படுத்துறதுக்கான நாள் அதிகமாகும்ல. 5 வருஷங்கிறது பத்தாது இல்லை, அதுக்காக என்ன? இப்போ நீங்க இப்போ வரைக்கும் வந்து உங்களோட ஆட்சி காலத்துல நடந்த எந்த ஒரு சம்பவம் நீங்க பார்த்தது இல்லையா? உங்க கண்ணுக்கு தென்பட்டதே இல்லையா? சமூக வலைதளங்கள்ல வந்து வைரல் ஆகி பறந்துட்டு இருக்கு. பல மடங்கு அதிகமா இருக்கு. சரிங்க பாவீங்க, இப்போ டிஎம்கே ஆட்சி வர்றதால இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறீங்க. ஏடிஎம்கேவால் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலைங்களா? அப்போ சரி, சொல்லுங்க. நாட்டில் அந்த ஆட்சி அதாங்க நடந்தது நாட்டில் சொல்லுங்க. சிறைச்சாலையே இல்லையா இல்லாமல் இருந்துச்சா? இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்தனால சிறைச்சாலைகள் கட்டப்பட்டுச்சா? அது சிறைச்சாலைன்றது வந்து தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு தான். இது இருந்துமே உங்களோட ஆட்சியில தப்பு நடந்துட்டு தானே இருக்கு. தவறுகள் நடக்கதாங்க செய்யும். தவறுகளை குறைக்கிறதுக்கான வழிபாடு தான் நாங்கள் பண்ண முடியுமே தவிர தவறே நடக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. முடிஞ்ச அளவுக்கு அதான் நாங்கள் கண்ட்ரோல் தவறு. பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா இடத்துலையும் தவறு அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து சிறைச்சாலை வேணும் அப்படின்னா ஊருக்கு எப்படி சொல்றது? ஸ்கூலு ஹாஸ்பிட்டல் தாண்டி அதிகபட்சமா எல்லாத்தையும் சிறைச்சாலை தான் கட்டுற மாதிரி இருக்கும்ல. அதிகபட்சம் உங்க ஆட்சியில இருக்கிறவங்களே தானே தப்பு பண்றாங்க. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்துட்டீங்க? ஆட்சியில இருந்து நீக்கிட்டீங்களா அவங்கள? உங்களோட கட்சியில இருந்து எடுத்துட்டீங்களா? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படுங்க பாவேந்தன். அதுக்காக நீங்கள் வந்து எங்கள் ஆட்சினால தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது மிகப்பெரிய குற்றமாக நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதுக்காக நீங்கள் இன்னொரு டைம் உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. அது மக்கள் மக்கள் கண்டிப்பாக கையில பார்த்து தான் தான் இருக்கு. இருக்காங்க. இந்த சேனல் மூலிமா மக்கள் பார்த்து தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த அன்எம்ப்ளாயி ஜோன் சேனல் மூலிமா பெரிய மாற்றம் கொண்டு வரும். நீங்கள் பார்த்து தான் இருக்க போகிறீங்க. அதுக்காக மக்கள் வந்து புதுசாக வந்தவங்களா நம்புவாங்களா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி நல்ல நியாயமான கேள்வியை கேட்குறீங்க. இருந்தாலுமே வந்து இதுக்கான பதில் வந்து 2026 எலெக்ஷன் அப்போ உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மக்கள் வந்து எந்த அளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த எலெக்ஷனில் டிஎம்கே ஜெயிச்சுட்டு உங்களுக்கு வந்து சரியான பதிலை டிஎம்கே ஆட்சியின் போது வந்து நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் தொடர்ந்து அன்எம்ப்ளாயி ஜோன் சேனலில் வந்து எல்லோரும் பாருங்கள். நீங்கள் அடுத்து நீங்கள் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாங்கள் பேச முயற்சிக்கிறோம்.